This is your aim in life. போலீஸ் தானே? அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்எஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் 2026க்கான நோட்டிஃபிகேஷன் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குமா? அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றத நம்ம கம்யூனிட்டி வைஸ் நம்ம ஏஜ் லிமிட்டை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வர இருக்க இந்த பிசி எக்ஸாமினேஷனுக்காக நம்ம காக்கி சட்டை அப்படின்ட்டு போலீஸ் எக்ஸாமுக்கு நம்ம ஆன்லைன் டெஸ்ட் பேஸ் சீரிஸ் தான் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான வயது வரம்பு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ வயது வரம்பு இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு ஆனுவல் பிளானரில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எந்த மந்த் வருது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ற மாதிரி ஆனுவல் பிளானரில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பட்சத்தில் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்காது, அப்ளிகபிள் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த 2 இயர்ஸ் கொரோனா ஏஜ் ரிலாக்ஸேஷன் ரிமூவ் பண்ணிடுவாங்க, நீக்கிடுவாங்க. அந்த செப்டம்பர் 12க்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். சரிங்களா? மேக்ஸிமம் நம்ம விசாரித்த வரையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த பிசியில் மேக்ஸிமம் ஏஜ் ரிலாக்ஸேஷனோட தான் உங்களுக்கு பிசி நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு செப்டம்பர் முதல் வாரம் அப்படி இல்லாத பட்சத்தில் 2ஆம் வாரத்தில் உங்களுக்கு அறிவிப்பு வெளியாகிவிடும். இந்த முதல் வாரம் இல்லாட்டி 2ஆம் வாரத்தில் உங்களுக்கு அறிவிப்பு வெளியாகும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனோட தான் அறிவிப்பு வெளியாகும். சரிங்களா? ஸோ இந்த 2 ஆண்டுகள் வயது தளர்வு இருக்குமா இருக்காதா அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 2 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஏஜ் லிமிட் இருக்கும், 2 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லை அப்படின்னா என்ன ஏஜ் லிமிட் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். பொது பிரிவினர் ஓசி கேட்டகரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 1/7/2026 அப்போ 18 வயசு நீங்கள் நிறைவுற்றவராக இருக்க வேண்டும். 24 வயசு நீங்கள் நிறைவு பெறாதவராக இருக்க வேண்டும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஓசி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 2/7/2000க்கு அப்புறம் 2/7/2000க்கு அப்புறம் 1/7/2008க்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கோம். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி 1/7 அப்படின்றது தான் மந்த் ஆரம்பிப்பாங்க. டேட் 1ஆம் தேதி 7ஆவது மாதம் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. இப்போ லாஸ்ட்டாக விட்ட அந்த எஸ்ஐயும் சரி பிசி நோட்டிஃபிகேஷன் சரி உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2ஆம் தேதி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த பேசிஸ்லேயே நம்ம இதை நம்ம இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பிசிஎம் எம்பிசி டிஎன்சி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னது இது ஃபுல்லாமே எல்லாத்துக்கும் காமன் தான். நீங்கள் 1/7/2026 அப்போ நீங்கள் 18 வயசு நீங்கள் நிறைஞ்சிருக்கணும். சரிங்களா? அப்படி நிறைஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளிகேஷனே போட முடியும். மினிமம் ஏஜ் லிமிட்டே என்ன அப்படின்னா 18 வயசு நீங்கள் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்படின்னா தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் பிசிஎம் எம்பிசி டிஎன்சியாக இருக்கும் பட்சத்தில் 2/7/1998 1/7/2008க்குள்ளே நீங்கள் பிறந்திருக்க வேணும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எஸ்சிஏ ப்ளஸ் எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரியாக இருக்கும் பட்சத்தில் 2/7/1995 1/7/2007க்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும். அடுத்து 3ஆம் பாலினத்தவர் டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கும் பட்சத்தில் 2/7/1995 இருந்து 1/7/2008க்குள்ளே நீங்கள் பிறந்திருக்க வேணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆதரவற்ற விதவை இருக்கும் பட்சத்தில் 2/7/1989 1/7/2008க்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும். அடுத்து எக்ஸர்வீஸ்மேனாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு 1 இயருக்கு முன்னாடி நீங்கள் ரிட்டையர் ஆகிருக்கணும். சரிங்களா? அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் 2/7/1979க்கு அப்புறம் 1/7/2008க்குள்ளேயும் நீங்கள் பிறந்திருக்கணும். இப்படி பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கொரோனா 2 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷனோட நம்ம பார்த்துருக்கோம். 2 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷனோட பார்த்துருக்கோம். 2 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷனோட இருந்துச்சு அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த டேட் இந்த மந்த் இந்த இயருக்கு அப்புறம் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த கேட்டகரி வைஸில் நீங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம விசாரிச்ச வரையும் உங்களுக்கு 2 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷனோட தான் வரும். ஏன்னா உங்களுக்கு செப்டம்பர் வர பிசி உங்களுக்கு அக்டோபர் கூட நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்கலாம். செப்டம்பர் எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா அது காரணம் இல்லாமல் இருக்காது. உங்களுக்கு செப்டம்பர் மந்தில் தான் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம விசாரிச்ச வரையும்
தகவல் என்ன அப்படின்னா உங்களுக்கு செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அப்படி இல்லைன்னா செகண்ட் வீக்கில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து மேக்ஸிமம் வந்து கண்டிப்பாக வந்து வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே சார், இப்போ வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டீங்க, வித்தவுட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் வந்து வித்தவுட்டில் இருந்தனா கூட வந்து நான் எலிஜிபிள் அப்படின்னா கொஞ்சம் நான் கான்ஃபிடென்ட்டாக படிப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அதனால நம்ம வித்தவுட் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் நம்ம வந்து இதில் வந்து நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து ஓசி கேட்டகரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 2/7/2002 1/7/2010 நீங்கள் பிறந்திருக்க வேணும் ஓசி கேட்டகரி. அடுத்து பிசி கேட்டகரியாக இருக்கும் பட்சத்தில் பிசிஎம், பிசி, எம்பிசி, டிஎன்சி 2/7/2000 1/7/2010 நீங்கள் பிறந்திருக்கணும். அடுத்து வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியா இருந்தீங்க பட்சத்தில் 2/7/1997 1/7/2010 நீங்கள் பிறந்திருக்க வேணும். அடுத்து மூன்றாம் பாலினத்தராக இருக்கும் பட்சத்தில் 2/7/1997 1/7/2010 நீங்கள் பிறந்திருக்கணும். அடுத்து ஆதரவற்ற விதவையாக இருக்கும் பட்சத்தில் 2/7/1991 1/7/2010 நீங்கள் பிறந்திருக்கணும். அடுத்து வந்து எக்ஸரிசமேனாக இருக்கும் பட்சத்தில் 2/7/1981 இருந்தோம் 1/7/2010 வந்து நீங்கள் பிறந்திருக்கணும். சரிங்களா? ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், நம்ம 2 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கும் பட்சத்தில் வந்து என்ன ஏஜ் லிமிட் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ வந்து அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 2 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லை அப்படின்னா ஏஜ் லிமிட்டை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷனோட தான் வந்து மேக்ஸிமம் வந்து நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து மாணவர்கள் எல்லாமே வந்து மனதளராமல் படிங்க. இந்த வருஷம் வந்து வரக்கூடிய இந்த அறிவிப்பு 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான அறிவிப்பு உங்களுக்கு நிச்சயமாக வந்து இதுக்கு முன்னாடி அந்த 3 வருஷம் போட்ட நோட்டிஃபிகேஷனை விட அந்த காலி பணியிடங்களை விட கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் வரக்கூடிய இந்த காலி பணியிடங்கள் நிச்சயமாக அதிகமாக தான் வரும். சரிங்களா? குறைந்தபட்சம் வந்து ஒரு 6000 to 8000 கிட்ட வந்து காலி பணியிடங்களை நிச்சயம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். சும்மா வந்து நான் சொல்லலை, ஓரளவுக்கு நான் வந்து விசாரித்து தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை வந்து எல்லாருமே வந்து பயன்படுத்திங்க. அடுத்து வந்து எலெக்ஷன் இருக்குது, எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்து ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த செப்டம்பர் மந்த் நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வேகன்சியும் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் மாணவர்கள் தொடர்ச்சியாக படிங்க. அதே மாதிரி வந்து இருக்குமா இருக்காதா அப்படின்ட்டு சந்தேகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வித்தவுட் ஏஜ் ரிலாக்ஸேஷனில் நம்ம சொன்ன இந்த ஏஜ் லிமிட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் வந்து உங்கள் ப்ரிப்பரேஷனை நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ வந்து தொடர்ச்சியாக படிங்க. கண்டிப்பாக வந்து இந்த வரக்கூடிய 2ஆம் நிலை காவலர் தேர்வு நிச்சயம் வந்து உங்களோட காக்கி சட்டை கனவை வந்து நிச்சயம் வந்து பழிக்க வைக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஒரு வேகன்சி வரப்போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆனுவல் பிளானரே வந்து முன்னாடியே விட்டுட்டாங்க. நிறைய மாதங்கள் இருக்குது உங்களுக்கு, கிட்டத்தட்ட இன்னொரு 6-7 மாதம் இருக்குது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு. இந்த வாய்ப்பை வந்து நல்லபடியாக வந்து பயன்படுத்திங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பிசி எக்ஸாமினேஷனுக்கு வந்து நம்ம அகாடமி சார்பில் நம்ம ஆன்லைன் பிசி டெஸ்ட் பேஸ் சீரிஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்குப்பா. உங்களுக்கு மார்ச் 8ஆம் தேதியிலேருந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு பிசி எக்ஸாம் ஃபுல் போர்ஷனும் வந்து நம்ம இதில் வந்து கவர் பண்ணிடுவோம். பிசி எக்ஸாமில் வந்து உங்களுக்கு சோசியல், சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, ஜிகே, ஸ்டாட்டிக்ஸு, தமிழ், சைக்காலஜி, மேக்ஸ் அப்படின்ட்டு இருக்கிற எல்லா போர்ஷனும் எல்லா சிலபஸும் இந்த டெஸ்ட் பேஜில் நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம். இந்த டெஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸ் ப்ளஸ் சைக்காலஜி எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப் வந்து நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு மொத்தம் வந்து உங்களுக்கு பாடவாரியான தேர்வுகள் வந்து எத்தனை அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் வந்து உங்களுக்கு 26 தேர்வுகள் இருக்குது உங்களுக்கு பாடவாரியான தேர்வுகள். அது மட்டும் இல்லாமல் திருப்புதல் தேர்வுகள் வந்து 9, சிறப்பு திருப்புதல் தேர்வுகள் வந்து 13 நம்ம கொடுத்துருக்கோம். முழு மாதிரி தேர்வுகள் 5. மொத்தம் வந்து வினாக்கள் வந்து உங்களுக்கு 4000க்கும் மேற்பட்ட வினாக்கள் இந்த டெஸ்ட் பேஜில் கொடுப்போம். மொத்த தேர்வுகள் வந்து உங்களுக்கு 53 தேர்வுகள் வந்து இந்த டெஸ்ட் பேஸ் சீரிஸில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து நம்ம டெஸ்ட் பேஸ் சீரிஸில் நீங்கள் ஜாயின் பண்ண பட்சத்தில் உங்களுக்கு மெட்டீரியல் நம்ம என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னா 6 to 10th வரை இருக்கிற சோசியல், சயின்ஸு, தமிழ் எம்சிக்யூ மெட்டீரியல் நம்ம கொடுப்போம் வித் ஆப்ஷனோட. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 6 to 10th வரை இருக்கிற சோசியல், சயின்ஸு புக் பேக்கு ப்ளஸ் வந்து பாக்ஸ் கண்டென்ட் நம்ம மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். மந்த்லி சிஏ கரண்ட் அஃபேர்ஸு உங்களுக்கு வந்து மந்த்லி நம்ம கொடுத்துருவோம். அதே மாதிரி ஜிகே ஸ்டாட்டிக்ஸ் நோட்ஸ் நம்ம கொடுப்போம். ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே உங்களுக்கு வந்து ஜிகே ஸ்டாட்டிக்ஸ் நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். அதற்கான மெட்டீரியல் நம்மளே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ப்ளஸ் வந்து பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் மெட்டீரியல் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி 50 டே ஷீட் நம்ம கொடுக்குறோம். இந்த டெஸ்ட் பேஜுக்கான நம்ம சொன்னது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் மெட்டீரியல் ப்ளஸ் இந்த டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒன் பேமெண்ட் தான் உங்களுக்கு 750 மட்டும் தான், 750 ரூபா மட்டும் தான் இந்த டெஸ்ட் பேஜ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு